இப்படி ஒரு டேஸ்ட்டில் கடலைக்கறி செஞ்சீங்க அப்படின்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக செட் ஆகுங்க. இதுக்கு 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 1/2 ஸ்பூன் மல்லி, சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்து ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இதை சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு கை நிறைய சின்ன வெங்காயம், 5லிருந்து 6 பல்லு பூண்டு, ஒரு பெரிய துண்டு இஞ்சி, ஒரு கொத்து கருவேப்பிலை, 3 தக்காளி, அரை மூடி தேங்காயம் சேர்த்து வதக்கி விட்டுருங்க. காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் விட்டு சோம்பு பொரிய விட்டுக்கலாம். ஒரு சின்ன துண்டு பிரிஞ்சியில் ஆட் பண்ணி ஒரு பெரிய துண்டு வெங்காயத்தையும் கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம ஓவர் நைட் ஊற வச்சுருக்க சுண்டலையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்து இதோட எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து குக்கரை மூடி வச்சு ஒரு 5 விசில் விட்டு இறக்கணும்னா செம்ம சூப்பரான டேஸ்டியான சுண்டல் குழம்பு ரெடிங்க. இது இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே இந்த ஒரு குழம்பு போதுங்க. பர்ஃபெக்டாக செட் ஆகுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.